பரவாயில்ல. ஆ, நான் சொன்னது நீ யோசிச்சு பார்த்தியா? சார் இது பெரியவர் விஷயம், ஜாக்கிரதை. என்ன இதில் இழுத்து விட்டுறாதீங்க. ம். நான் சொன்ன மாதிரியே கேஷுவலாக நீ பிரகாஷ்ட பேசு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ஹலோ அண்ணா நான் சிவா பேசுகிறேன். போன வைங்க, நானே கூப்பிட்றேன். இப்போ சொல்லுங்கள், என்ன விஷயம்? இந்த குவாரி பிளாஸ்டிக் கேஸு சுப்ரீம் கோர்ட்டில் வருது. பாண்டியன் தான் இதை எடுத்து நடத்துகிறாரு. யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ரிப்போர்ட்டு நமக்கு சாதகமாக இல்லைண்ணா. அதுவும் இல்லாமல் பிளாஸ்டில் இறந்து போனவங்க விஷயத்தையும் எவிடன்ஸோடு சேர்த்து கிளறுவாங்க. இறந்ததை சொல்லாமல் மூடி மறைச்ச அந்த நியூஸ் வெளியில் வந்தால் இது ஆக்சிடென்ட் இல்லை, மர்டர்னு ஆகிடும்ல? ஆமாண்ணா. இந்த நிலையில் என்னால் இதில் இன்வால்வ் ஆக முடியாது. பாண்டியனை பற்றி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. கிருஷ்ணமூர்த்திக்கும் பாண்டியனுக்கும் ஆகவே ஆகாது. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த கிருஷ்ணமூர்த்தியை ஈகோ பார்க்காம பாண்டியன்கிட்ட போய் பேச சொல்லி கன்வின்ஸ் பண்ணுங்க. சரிண்ணா. என்ன பாண்டிகிட்ட என்ன பேச சொன்னாரா? ஹலோ. ம். எம்பி உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. நானும் டெல்லியில் தான் இருக்கேன். ஒரு ஹியரிங் அட்டென்ட் பண்ண வந்திருக்கேன். ஸ்ரீதர் பாண்டிகிட்ட எல்லாத்தையும் பேசிட்டாரு. நான் இங்கே 20 crores அரேஞ்ச் பண்ணிடுறேன். நாளைக்கு ஸ்ரீதர் சென்னைக்கு வந்துடுறாரு. நீங்கள் மட்டும் செட்டில் பண்ணிவிடுங்க. ஓகே.